ஜிபி அப்படிங்கிறது காஸ் பிளாடர் அப்படிங்கிறது பித்த நீரை சேமிக்கும் ஆற்றல் உள்ள ஒரு பை. பித்த பையின்னு தான் பேர். அது இந்த பித்த நீர் எங்க சுரக்குது அப்படின்னா லிவர்ல சுரக்குது. லிவர்ல சுரக்கக்கூடிய பித்த நீரை டென்சிட்டி பண்ணி எமர்ஜென்சிக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆர்கான் பித்தப்பை. இது என்ன பண்ணும்னா 1 லிட்டர் பித்த நீரை 30 ml சுருக்கி சேமிச்சு வச்சு. உடம்புல பித்த நீருடைய வேலை என்னன்னா செரிமான மண்டலத்திற்கு உதவி செய்வது பித்த நீர். ஆக நாம் சாப்பிடக்கூடிய உணவுல கொழுப்பு வகை சார்ந்த உணவுகளை செரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆர்கான் எதுனா கால் பிளாடர், லிவர். லிவர்ல சுரக்குது, அது சேமிச்சு வச்சுக்குது. இப்ப கொழுப்பு வகை உணவுனா எண்ணெய் சார்ந்த உணவுகள், மாமிச உணவுகள், நெய், வெண்ணெய், இப்படி கொழுப்பு சார்ந்த உணவுகளை. அதே டயத்துல மிட் நைட் பிரியாணி, இதெல்லாம் யாரு கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கார்பரேட் கம்பெனி. மிட் நைட் பிரியாணி எவன் இதெல்லாம் முத போய் ஃபாலோ பண்றவன்? ரொம்ப படிச்சவன். படிக்காதவங்கிட்ட எல்லாம் டக்குன்னு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீங்க புதுசா ஒரு வழி சொன்னா டக்குன்னு ஏத்துக்க மாட்டான், யோசிப்பான். நேற்று வரையும் நம்ம பண்ணதுல நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஏன் புது பிரச்சனை ஏற்படுத்திக்கணும்னு யோசிப்பான். ஆக இந்த மாதிரியான மோசமான மாற்றங்களுக்கு முன்ன நிக்கிறது யாருன்னா அதிகம் படிச்ச அறிவாளிகள். இந்த மிட் நைட் பிரியாணி எல்லாம் செரிக்கணும்னா எது சரியா இருக்கணும்? கால் பிளாடர் சரியா இருக்கும். கால் பிளாடருடைய தேவை எப்பயுமே இருக்குமானா அப்படி இருக்காது. லிவர் தன்னுடைய நீரை சுரக்கும் போது நேரடியாக அது செரிமான மண்டலத்துக்கு உதவி செய்யும். சில நேரங்கள்ல லிவர்ல இருந்து ஏதோ ஒரு காரணத்தால பித்த நீர் தேவையான அளவுக்கு உற்பத்தி ஆகலன்னா சேமிப்பில் இருந்து இது ரிலீஸ் பண்ணும். கால் பிளாடர் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா கொழுப்பு உணவுகள் ஜீரணமாகாது. அதனால் ஏற்படக்கூடிய நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், செரிமான மண்டலத்துல ஏற்படக்கூடிய புண்ணு, இதெல்லாம் இதுதான் காரணம். அப்ப செரிமான மண்டலத்துல கொழுப்பு உணவுகளுக்கான ஆற்றலை தரக்கூடிய ஒரு உறுப்பாக இது இருக்கு. அப்புறம் பித்த நீருக்கு வேற என்ன முக்கியத்துவம்? நரம்பு மண்டலத்திற்கான அடிப்படை சக்தியை கொடுக்கக்கூடியது இதுதான். மூளை செயல்பாடு, மூளை திறன், நரம்பு மண்டலம் சார்ந்த நோய்கள், கைகால் நடுக்கம், பார்வை குறைபாடு, உடலில் எங்க எரிச்சல் ஏற்பட்டாலும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். செரிமான பிரச்சனையால் ஏற்படக்கூடிய தலைவலி, ஒற்றை தலைவலி, பார்வை குறைபாடுகள், முக்கியமாக மஞ்சள் காமாலை, இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இது தீர்வாக அமையும்.